ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிஸ்டெக் தமிழ். ரீசெண்ட் டேஸாக உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் பாரில் நியர்பை ஷேருக்கு பதிலாக குவிக் ஷேர் அப்படிங்கிற ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த குவிக் ஷேர்னா என்ன, இந்த குவிக் ஷேர் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் இந்த குவிக் ஷேருக்கும் நியர்பை ஷேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி டோட்டலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவராக இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்கோட சேர்த்து நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ குவிக் ஷேர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். குவிக் ஷேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஒரு அஃபீஷியல் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன். சரிங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே கூகுளோட நியர்பை ஷேர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூகுளோட நியர்பை ஷேரும் சாம்சங்கோட குவிக் ஷேரும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆனதுனால உங்கள் ஃபோனில் எல்லாமே இப்போது குவிக் ஷேர் அப்படிங்கிற புது லோகோவோட ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இந்த நியர்பை ஷேரும் குவிக் ஷேரும் மெர்ஜ் ஆன டைமில் தான் நிறைய பேருக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனுமே சரியாக ஒர்க் பண்ணாமல் போச்சு. இதனால இன்டர்நெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா Android 13 எல்லா மொபைல்லையுமே டிஃபால்ட்டாகவே இந்த குவிக் ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஓல்டு வெர்ஷன் அதாவது Android 10, Android 9, Android 11 இந்த மாதிரியான மொபைல்ஸில் கூட ஆட்டோமேட்டிக்காக குவிக் ஷேர் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா, பட் அதை விட ஓல்டு மாடல் மொபைல்ஸான Android 8, Android 7 இந்த மாதிரிப்பட்ட மொபைல்ஸ்லாம் நியர்பை ஷேர் இருந்துச்சு அப்படின்னா அது குவிக் ஷேராக கன்வெர்ட் ஆகுறது சந்தேகம் தான். பட் இந்த நியர்பை ஷேராக இருக்கிற ஆப்ஷன்லேருந்து குவிக் ஷேராக இருக்கும்போது ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி நம்ம வந்து ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சரிங்களா, ஏன்னா ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகலை. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சரிங்களா, பட் குவிக் ஷேர்லேருந்து இன்னொரு குவிக் ஷேருக்கு வந்து ஈஸியாகவே ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. நார்மலாக நியர்பை ஷேரும் எந்த மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோமோ அதே மெத்தடில் தான் இப்போ இந்த குவிக் ஷேருக்கும் நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரிங்களா, இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். பட் இதே டைமில் நிறைய பேருக்கு குவிக் ஷேர் கனெக்டும் ஆகலை. அது எதனால அப்படின்னா, அதாவது இன்னும் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இந்த குவிக் ஷேர் வந்து செட்டப் ஆகலை. ஸோ அதனால் அந்தந்த பிளேஸில் வந்து கொஞ்சம் எரர் இருக்கலாம். சரிங்களா, பட் எனக்கு இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் வந்து Android 13 தான். பட் என்னோட ஓல்டு மொபைல் பார்த்தீங்கன்னா Android 9. சரிங்களா, ஃபஸ்ட்டு நான் Android 13க்கு அப்டேட் பண்ணதுமே என்னோடய மொபைலில் குவிக் ஷேர் வந்துடுச்சு. பட் என்னோடய மற்ற ஃபோனில் பார்த்தீங்கன்னா குவிக் ஷேர் வரல. ஸோ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதே முடியாத மாதிரி ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூடூத் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா, ஸோ இப்போது என்னோட ஓல்டு மொபைல்லையும் குவிக் ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. அந்த நியர்பை ஷேர் அப்படிங்கிறது போயிடுச்சு. ஸோ இனிமேல் எல்லாரோட மொபைல்லையுமே யூஸ் ஆக போகிறது இந்த நியர்பை ஷேர் கிடையாது, குவிக் ஷேர் மட்டும்தான். சரிங்களா, ஸோ இனிமேல் இந்த குவிக் ஷேர் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க ரெண்டு மொபைல் ஸ்க்ரீனுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரே டைமில் ஷூட் பண்ணது. இந்த ரெண்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி குவிக் ஷேர் மூலமாக எப்படி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ காமிச்சு தர போகிறேன். பாருங்கள். ஓகே, இப்போ ரெண்டு ஃபோன்லேயுமே இப்போ நான் வந்து நோட்டிஃபிகேஷன் பாரை வந்து டவுன் பண்ணி இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லொக்கேஷனை வந்து ஆன் பண்ணி ஆகணும். சரிங்களா, இதுலேயும் இப்போது லொக்கேஷன் ஆன் பண்ணுறேன், இதுலேயும் லொக்கேஷன் ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த இடத்துல குவிக் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணலாம். ஓகே, குவிக் ஷேர் ஆன் பண்ணியாச்சு. இங்கேயும் குவிக் ஷேர் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் ப்ளூடூத் அப்படின்னு கேட்குது. ரெண்டுலேயுமே டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. டேர்ன் ஆன் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதில் வந்து காண்டாக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எவ்ரி ஒனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைட்லேயுமே எவ்ரி ஒனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஒன்லி ஃபார் 10 மினிட்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடாதீங்க. சரிங்களா, பிறகு 10 மினிட்ஸ் மட்டும்தான் இந்த எவ்ரி ஒன் ஆப்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் காண்டாக்ட் மாறிடும். ஸோ எவ்ரி ஒனில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் டிக் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிக்கை எடுத்து விட்ருங்க. டிக் பண்ண வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துடலாம். ஓகே, டன் கொடுத்தாச்சு. டன் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் பாரை டவுன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போது லொக்கேஷன், ப்ளூடூத் ரெண்டுமே ஆனில் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபோன்லேருந்து ஒரு ஃபோட்டோவை வந்து நான் வந்து சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஓகே, இப்போது இந்த குவிக் ஷேரோட இமேஜ் இருக்குது. இதை நான் இப்போ சென்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, கீழே வந்து குவிக் ஷேர் அப்படின்னு காமிக்குது. கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்துடும். இது எதனால் அப்படின்னா, நம்ம வந்து இந்த லொக்கேஷன் ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணலை அப்படின்னா இந்த டிவைஸோட நேம் வந்து இங்கே காமிக்காது. சரிங்களா, இப்போது இந்த டிவைஸை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது
கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி கொஞ்சம் லோடிங் ஆகும். லோடிங் ஆனால் அந்த பின் நம்பர் வந்துடும் சரிங்களா. அந்த பின் நம்பர் வந்துச்சுனாலே இங்கே கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கேட்குது. அக்செப்டை கிளிக் பண்ணிக்கலாம். அக்செப்டை கிளிக் பண்ணதும் இமேஜ் வந்து சென்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. அங்கேருந்து நம்ம ஷேர் பண்ண இமேஜ் வந்து இங்கே சென்ட் ஆகிடுச்சு சரிங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சென்டுன்னு காமிக்குது. ஆல்ரெடி சென்ட் ஆகிடுச்சு. ஓகே, இவ்வளோ தான் சரிங்களா. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக குயிக் ஷேர்னா என்ன அண்ட் இந்த குயிக் ஷேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.